ஓம் சக்தி. சக்தியில் நேற்று சொன்னீங்களே இந்த பக்தர், அவங்களுக்கு ஒரு சமயம் கருப்பு பை கட்டி வந்துருச்சு. ஆப்ரேஷன் பண்ணித்தான் தீரும் டாக்டர்லாம் சொல்கிறாங்க. ஆனால் ஆப்ரேஷன் செய்வதற்கு இவர்களுக்கு விருப்பம் இல்லை. அதனால் மருத்துவர் அம்மாட்ட வேண்டிக்கிறாங்க, நான் ஆப்ரேஷன் பண்ண மாட்டேன், நீ தான் எனக்கு குணப்படுத்தி கொடுக்கணும்னு. என்னால் எவ்வளவு அதிகபட்சம் அங்க பிரச்சனை செய்ய முடியுமோ அந்த என்ன செய்கிறேன். வெளிநாட்டிலேருந்து இங்கே வரும் பொழுதெல்லாம் அங்க பிரச்சனையே குறிக்கோளாக கொண்டு அதிகபட்சம் அங்க பிரச்சனை செய்கிறேன், நீ எனக்கு ஆப்ரேஷன் இல்லாமல் இந்த கட்டியை குணப்படுத்தி கொடுன்னு வேண்டிக்கிறாங்க. அதே மாதிரி அவங்க செஞ்சிட்டு இருக்கிறாங்க. கொஞ்ச நாள்லயே அவங்களுக்கு அந்த கட்டி இருக்கணும் தெரியாம மறைஞ்சு போச்சுங்க. கிட்டத்தட்ட கடந்த 10 ஆண்டுகளாக எந்த பிரச்சனையும் இல்லாம நிம்மதியா இருக்கிறாங்க. அடுத்து பாருங்க சக்தியில, இவங்க சென்னையில் இருக்கிற இவங்க தாயாரை பற்றி சொன்ன இல்லைங்களா, இவங்க இந்த வெளிநாட்டில் வாழ் இந்த பக்தரை என்ன பண்றாருங்க, ஒரு சமயம் அம்மாட்ட ஒரு வேண்டுதல் வச்சுக்கிறாங்க. ஓம் சக்தி ஓம்னு 1,00,000 தடவை எழுதுறேன், 1008 மந்திரத்தை 1,00,000 தடவை படிக்கிறனால வேண்டிக்கிறாங்க. செஞ்சுக்கிட்டும் இருக்கிறாங்க. ஆனா என்ன முடிக்க முடியல, அது பல ஆண்டுகள் ஆகும் இல்லைங்களா, 1008 மந்திரத்தை 1,00,000 தடவை படிக்கிறதுனா. அதனால இவர் உங்களுடைய கஷ்டத்தை உணர்ந்த சென்னையில் இருக்கிறவங்க தாயார் என்ன சொல்றாங்க, எனக்கு ஒரு மந்திரம் புத்தகத்தை அனுப்பிச்சு வையே, நானும் வேணா உனக்காக படிக்கிறேன், உனக்காக நானும் எழுதுறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. மருத்துவர் இந்த அம்மா வரும்பொழுதே வாங்கிட்டு போயிருக்கலாம். ஆனா அவங்க அதுல கவனம் இல்லை. மறுபடியும் அவங்கள மருத்துவரை வாங்கன்னு சொன்னா அவங்க அந்த அளவுக்கு ரிஸ்க் எடுத்துக்க மாட்டாங்க. அதனால சரி நான் ஒரு ஜெராக்ஸ் எடுத்து அனுப்புறேன் அப்படின்னு சொல்லி இந்த அம்மா சொல்லிட்டு அதுக்கு ஏற்பாடு பண்றாங்க. ஆனா அவர் கணவர் சொல்கிறார், நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கும் இந்த நாட்டில் பிற மதத்து சம்பந்தமானதெல்லாம் போய் வெளியில் போய் ஜெராக்ஸ் எடுத்தா அது தப்பா போயிரு, அதனால அது பிரச்சனையெல்லாம் வரு, அதனால வேண்டாம், பொறுமையா இரு, நான் பார்த்து நல்ல முறையில் எடுத்தாரேன்னு சொல்லி சொல்றாரு. ஆனா காலம் தாழ்த்திக்கிட்டே போகுதே இவர் எடுத்து கொடுத்த பாடு இல்லை. இந்த அம்மாலும் எடுக்கல, அவரும் எடுக்கல. ஆனா அம்மா என்ன அற்புதம் பண்ணுது பாருங்க, லாண்ட்ரி துணி வந்திருக்குது, அந்த துணி எடுத்து கணவருக்கு போட்டுக்கிற கொடுக்கும் பொழுது அந்த லாண்ட்ரி துணிக்கு அடியில மந்திரனுடைய முழு ஜெராக்ஸுமே ஒரு கட்டா அப்படியே இருந்துங்களா, மூலம் மந்திரத்துல கடைசியில வாழ்த்து வரைக்கும் அத்தனையும் ஜெராக்ஸ் எடுக்கப்பட்டு ஒரு கட்டை அப்படியே துணிக்கடியில் இருந்துங்களாமா. எப்படி அம்மா அற்புதம் பண்ணுது பாருங்க. அப்புறம் அதை அப்படியே எடுத்து சென்னையில் இருக்கவங்க தாயாருக்கு அவங்க அனுப்பிச்சு வச்சுட்டாங்க. எப்படி பாருங்க அம்மா இது சாதாரண இவங்களே இங்கே போய் வாங்கிக்கலாம், மருத்துவரில் போய் ஒரு மந்திரம் வாங்கிக்க முடியும். ஆனா அதை செய்யறதுக்கு சோம்பேறித்தனப்பட்டுக்கிட்டு அவங்க அங்க அதுக்கு அல்லாடம் காட்டி அதுக்கும் கருணை கொண்டு அம்மா அவர்கள் அந்த ஜெராக்ஸை தானே ஏற்பாடு பண்ணி கொடுத்து அங்க வைக்கிறாங்க. அப்படின்னா கருணை கடலாகிய பங்காறு தெய்வம் எப்படியெல்லாம் இறங்கி செய்து பாருங்க. ஓம் சக்தி.